வாடா சீக்கிரம் வாடா. அதுக்குள்ள எங்க போயிட்டா? வாடா. ஒரு செகண்ட் என்ன அவங்க பிடிச்சிட்டுதாவே நினைச்சிட்டேன். என்னால இவ்வளவு வேகமா ஓட முடியும்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலை குழந்தையும் கூட கூட்டிட்டு போயிருந்தீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு இன்னும் நடுக்கமே நிக்கல. ரொம்ப பயமா இருக்கு. இதோ பாருங்க, நான் தான் கூட இருக்கல. அதுவும் இல்லாம நான் வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கும். வீணா எதுக்கு பயப்படுறீங்க? அவங்க அவங்க ரொம்ப மோசமானவங்க. எப்படியும் இந்த வீட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. இதோ பாருங்க சாந்தி, அவங்க உங்களை வச்சு பார்த்தது தெருவுல. அவங்க இந்த வீட்டை கண்டுபிடிக்க சான்ஸே கிடையாது. என் பயம் எல்லாம் உங்களை பத்தி தான். கொலைகார பாவிங்க. அவங்க கையில நீங்க கடிச்சீங்கன்னா நினைக்கவே பயமா இருக்கு. இதுல என்ன பயம்? ஒண்ணு கொலை பண்ணிடுவாங்க, இல்ல கைய கால ஒடிச்சிடுவாங்க. எனக்காக நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? இப்ப நீங்க இப்படி பேசுறது ரொம்ப லேட். எல்லாம் தெரிஞ்சுதானே நாம இப்படி இருக்கோம். என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு ஆபத்து சிரமம் எல்லாம். நான் ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு மறுக்காதீங்க. நான் உங்களை விட்டு போயிடுறேன். சரி போகலாம். ஆனா குழந்தைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? இத்தனை வருஷமா உங்களை தேடுறவங்க போறப்ப உங்களோட குழந்தையும் கூட்டு போவாங்களா? சும்மா அர்த்தம் இல்லாம பேசாதீங்க சாந்தி. ஏதோ நம்பிக்கையில நாம இத்தனை காலத்தை ஓட்டிட்டோம். சில சமயங்கள்ல இரவுங்கிறது ரொம்ப நீண்டதா தோணலாம், ஆனா அது நிரந்தரம் இல்லை. பகல்ங்கிறது வந்தே தீரும். அதே மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது நிச்சயமா தீரும். அல்லாதீங்க சாந்தி. இதோ பாருங்க, அவங்க அந்த தெருவில் வச்சு உங்களை பார்த்துருக்காங்க. அதை நம்ம இல்லைனாக்க முடியாத. ஆனா இனிமே எப்படி ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். அதை விட்டு நான் போறேன் நீ போறேன்னு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை நீங்க போனதுக்கு அப்புறம் அவ எங்கடான்னு கேட்டு என்ன அவங்க அடிச்சா? கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. இதோ பாருங்க, இந்த பிரச்சனையை நான் சமாளிப்பேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா?
வாங்க சித்தி. என்னடி இது இப்படி தடதடன்னு ஓடி வர? வயசாச்சுல்ல, கொஞ்சமாவது விவரம் வேண்டாம்? வாங்க சித்தப்பா. வாங்க தம்பி. வாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன பாஸ்கர், மாமியாரோட எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஆ, எல்லாம் ஓகே இருக்கு. மாமியார் வீட்ல இருக்கிறது ரொம்ப சொகுசான காரியம் இல்லையா மாப்பிள்ள? நேரத்துக்கு சாப்பாடு, தூக்கம். ம், சொகுசுலாம் ஓகே தான், ஆனா ரொம்ப போர் அடிக்குது. அட திருவேங்கட மாமா, நல்லா இருக்கீங்களா? சாரதாக்கா எப்படி இருக்க? நீ எப்படிடா இங்க வந்த? எங்க அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு யாரை கேட்கணும்? நல்லா இருக்கியாப்பா? எனக்கு என்ன, அம்சமா இருக்கேன். மாப்பிள்ளை பார்க்க வந்தியாக்கும்? ஆமா ராஜேந்திரா, மாப்பிள்ளைக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பப்ப நீ கூட உட்காந்து பேசிக்கிட்டுற. அடே எங்கப்பா, மாமியார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு 1க்கு 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு போர் அடிக்குதாக்கும் துறைக்கு. இந்த மாதிரி மனுஷன் நம்ம எங்காவது கண்டோம்? ஷோ ராஜேந்திரா, இதாக இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனையே. நடப்பு அவர் ஏதாவது தெரியுதானு வாரு. மாமியார் வீட்டு சொகுசு அவளை சாதாரணமாக கிடைச்சிடாது. அதுலேயும் மறு வீட்டு சொகுசு ஒரே தடவை தான் கிடைக்கும். முதல்ல நல்லா சாப்பிட்டு படுங்க என்ன. ஆமா அக்கா எங்க? இந்த சமைச்சிட்டு இருக்குல்ல. அக்கா வா சாரதா, எப்போ வந்தே? என்ன வரவேற்கிறது இருக்கட்டும், உங்க குழந்தை வந்திருக்காரு, அவரை போய் வாங்க கூப்பிடுங்க. அப்படியா? இது கிண்டிட்டு இரு. ஏக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இங்க வந்துட்ட? ஆமா, அங்க நம்மளுக்கு என்ன ஜோலி இருக்கு? இப்பதானே உன்னை மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டுன்னு சொன்னேன். நானா பேச மாட்டேங்கிறேன்? மாப்பிள்ளைக்கு தான் என்ன கண்ட பிடிக்க மாட்டேங்குது, பேசவே மாட்டேங்கிறாரு. ஆமா, ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்காங்க, மழை தண்ணி இல்லாமல் உள்ளதை வச்சு ஒப்பேத்துறத போச்சு இந்த சம்சாரி பழம். சரி, இங்கிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். ஆமா, உன் சின்ன தாத்தா எப்படி இருக்காரு? ஏதோ இருக்காரு. அந்த மனுஷனுக்கு என்ன, படுத்துக்கிட்டு இருமிட்டே இருக்கிறதா வேலை. பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. வாங்க தம்பி, ஆ, குடிக்க காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு அது வேணாம். எப்படிங்க? வாங்க சித்தப்பா. சித்தி எங்க? என்னங்க சித்தப்பா? என்ன கிடையாதா? கொண்டுட்டு வேணா வரேன், ஆனா பார்த்து சாப்பிடுங்க. இது மில்க் ஸ்வீட், ரொம்ப வெயிட் போட்டுருவீங்க. வெயிட் போட்டா என்ன? ஏற்கனவே இருக்கிறது போதும். இன்னும் குண்டானீங்கன்னா எங்க அபிக்காக தான் கஷ்டம். ஏய், வாய் மூடு. என்ன பேச்சு இதெல்லாம்? அறிவில்லாம போவல. என்னங்க, ஏதோ விளையாட்டு தானே சொன்னா. தப்பு பாஸ்கர், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. நான்சென்ஸ். இது புது மாடலா? பார்க்கலாமா? என்ன உரலாம் போட்டிருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்ல டோன் இல்ல? செல்லும் நல்லா இருக்கு. நாடு 6 மாதம் காடு 6 மாதங்கிற மாதிரி புருஷ வீட்டில் 6 மாதம், அம்மா வீட்டில் 6 மாதம். சோத்தை போட்டு நான் ஆஃபீஸுக்கு போகணும். ஏண்டி உனக்கு வாய் அடிச்சுனா காது கேட்காதா? நீயும் டமாரம் ஆகி போயிட்டி எங்கள் அம்மா மாதிரி. ஹலோ. மாமா, பாஸ்கர் பேசுறேன். அடடே மாப்பிள, என்னடா எப்படா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நீ ஏன்டா கேட்க மாட்டேன்? நீ அங்கே போய் மாமியா வீட்டில் உட்காந்துட்டு பச்சனம் பலகாரமாக தின்னுக்கிட்டு இருக்க. இங்கே எனக்கு கல்யாணத்துல மிச்ச மீதியெல்லாம் அள்ளி போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்கடா மாப்பிள. சரி, என்ன விசேஷங்கள் அங்கே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே திருவேங்கடம் வந்திருக்காரு. அது திருவேங்கடம் மாமா வந்திருக்காரு. அவர்கிட்ட பிரமாதமான செல்போன் இருக்கு. சும்மா இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசாம ஃபோன் பண்ண. வெரி குட் வெரி குட். எதுக்கு லோக்கல் கால்லாம் போட்டு பேசிட்டு இருக்க? ஐஎஸ்டி போட்டு தீட்ட வேண்டியதானே? அந்த கிறுக்க பக்கத்துல தான் இருக்கானா? ஆமா. அப்புறம் அங்க வந்து மாமியார் வீட்டுல எல்லாம் ஒழுங்கா இருக்காங்களா? உன்னை ஒழுங்கா நடத்துறாங்களாடா மாப்பிள? அதெல்லாம் ஓகே. டேய் இங்க பாரு, எப்பவுமே மாமியார் வீட்டுல நம்ம குரல் வசந்துக்கிட்டே இருக்கணும்டா. நீ பாட்டுக்கு பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோ, ஊமை கொட்டான்னு நினைச்சிருவாங்க. அப்புறம் தாள மேல ஏறி உட்காந்துக்குவாங்க. அதுலயும் மச்சினிச்சு 2 பேர் இருக்காளுகளே, அவளுக்கு சாதாரண ஆளுங்க இல்லடா. எதுக்கும் கொஞ்சம் உஷாராவே நடந்துக்கோ.
அதெல்லாம் பாத்துக்கலாம் மாமா, மேல சொல்லுங்க. மேல நான் என்னத்த சொல்றது, நீ தான் சொல்லணும். இங்க வர்றா, மச்சினிச்சி மட்டும் அடக்கி வச்சு பிரயோஜனம் இல்ல, உன் பொண்டாட்டி சேர்த்து அடக்கி வச்சுக்கோ. எங்க பக்கத்துல தான் நிக்குது அந்த புள்ள. யாரு, அபியா? அவ இல்ல, அவசர வேலைன்னு ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கா. என்னடா மாப்பிள்ள இது, உன்னை வீட்டுல உட்கார வச்சுட்டு அந்த புள்ள ஆபீஸ்க்கு போயிருச்சு. ஆமா மாமா. சரி சரி, வச்சுட்டுமா? டேய் மாப்பிள்ள, டேய் டேய், ஐயோ ஆரம்பமே வெரி இன்ட்ரெஸ்டிங். யாரு மாப்பிள்ள போன்ல? வேற யாருங்க, உங்க சீமந்த புத்திர பாஸ்கர் தானுங்க. என்னவா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பையில கூட்டி கொண்டு வீட்டு மோட்டு வேலையை பாக்குற மாதிரி வச்சுட்டு அந்த புள்ள ஆபீஸ்க்கு போயிருச்சுங்க. என்னது? என் புள்ளைய அங்க உட்கார வச்சுட்டு அவ ஆபீஸ் போயிருக்காளா? என்ன அந்த வீட்ல ஆனந்தி ஆர்த்தி எல்லாம் இருக்காங்களே, பெரிய சிக்கல் ஆயிடுமே. ஐயோ, அவங்க வேற என்ன மாதிரி டீசன்ட் கிடையாது. அதான் நம்ம அண்ணன் எப்படி என்ன இருந்தாலும் என்ன மாதிரி உங்க அண்ணன் ராமச்சந்திர மூர்த்தியா இருப்பானு சொல்றதுக்கு இல்ல. இவன் வேற. ஐயோ, என் புள்ளைய சொன்ன மாப்பிள்ள, எனக்கு வர எரிச்சல்ல அவன வீட்ல உட்கார வச்சுட்டு இவ போய் ஆபீஸ்ல பேனா பாக்க போறா. உங்க மருமக ஆபீஸ்ல பேன் பாக்குதுன்னா நம்ம பையன் வீட்ல உட்கார்ந்து போன் பாத்துக்கிட்டு இருக்கானே. அத்தை இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அனைமா நம்ம பையன் வீட்டோட மாப்பிள்ளை ஆயிருவான். அத நீங்க சொல்றீங்களா? ஏய் கிளம்பி, முதல்ல அவள ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு அப்ப 2 ஆட்டோ புடிச்சிட்டு வந்துறேன். எதுக்கு 2 ஆட்டோ? ஒரு ஆட்டோ போதும். இல்ல உங்களுக்கு ஒரு ஆட்டோ எங்களுக்கு ஒரு ஆட்டோ. ஐயோ, நீங்க போய் தொலைங்க முதல்ல. ஏய், வீட்டை பூட்டிக்கிட்டு ஒழுங்கா டிவியை பாத்துக்கிட்டு அதை விட்டுட்டு லிப்ஸ்டிக்க போட்டுட்டு கீழ் வீட்டுக்காரர் காமிக்கிறேன்னு குரங்கு மாதிரி பாத்துட்டு இருந்த கொன்னுடுவேன் உன்னை. ஏய் குடி, அவ இதை சாப்பிட்டு டிவி பாக்க. உங்க அப்பா வந்தா ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்காம வாயை மூடிட்டு வழியில வாங்கி தரேன். வீட்டை பூட்டிட்டு ஒழுங்கா இருடி. வெயிட் பண்ணியா, முக்கியமான விஷயம் டீல் பண்ணிட்டு வந்துறோம். யாருங்க வீட்ல? ஏய் தள்ளடி. வாங்க சம்பந்தி. என்னமா சம்பந்தி? உலகத்துல இல்லாத அக்கிரமமா இருக்கு. மறு வீட்டுக்கு வந்த என் பிள்ளைய இங்க உட்கார வச்சுட்டு எங்க போன உங்க மகன்? ஆமா, என் தம்பி ஒத்த குரங்காட்ட உட்கார்ந்துட்டு இருக்கான். அவங்கள கேட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம பிள்ளைக்கு புத்தி எங்க போச்சுன்னு கேளுங்க. ஏய், சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு உட்காந்துட்டியா? வெக்கமால உனக்கு? வர போலாம். இங்க ஒரே கரைச்சலா இருக்கு. யார் இந்த புது ஆம்பளை? சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. நீ யாரியா புது கரைச்சலு? நீங்க யார் நடுவுல நின்னுகிட்டு நாட்டா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நானு இந்த வீட்டு மாப்பிள்ளை இருக்கானல, அவனோட மச்சான். நானு அபியோட தாய் மாமே, ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு ஆம்பளைக்கு ராசியே இல்லைங்க. ஏற்கனவே வீட்டுல இருக்கிற பையன் சரியா பேச மாட்டேங்கிறான், நீ பேசுறதே சரியில்லை. ஏன் பேச்சு இருக்கட்டும், அபி ஏன் வையறீங்க? மறு வீட்டுக்கு வந்து ஆம்பளைய உட்கார வச்சுட்டு பொண்ணு ஆபீஸ்க்கு போலாமா? இதான் பொண்ணுக்கு லட்சணமா? அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என் மகன் என்ன இழிச்ச வாயனா? அவர் என்னவா வேணா இருந்துட்டு போட்டு இப்படியா நடுவுல நின்று சண்டை போடுறது? வாங்க ஓரமா உட்காந்து பேசுவோம். என்னது? உன்கிட்ட ஓரமா உட்காந்து தனியா பேசணுமா? பொண்ணு என்னம்மா இது டேஞ்சரா பேசுறா? அட என்ன கண்ணையே, இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நீ அக்காவா? என்னது, நான் உனக்கு அக்காவா? நான் அபியை கட்டுற முறை உன் தம்பி கட்டிக்கிட்டாரு. அப்ப நீ எனக்கு அக்கா முறை தானே? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். முறை கொண்டாடுற? ஆமாப்பா, தள்ளிப்போ. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? மாமாவா? டேய் டேய், நான் உனக்கு மாமாவா? ஆமா மாமா, இப்ப எது கோவப்படுறீங்க? அபி இப்ப என்ன பண்ணுச்சு? டேய், மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு அது எதுக்குடா ஆபீஸ் போச்சு? ஏங்க ஏன் சும்மா சத்தம் போடுறீங்க? ஒரு அவசர வேலைனா போய் தானே ஆகணும். என்ன என்ன சார் அவசரம்? புருஷனை தனியா விட்டுட்டு அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வேலை ஆபீஸ்ல? அவ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு தாமா போயிருக்கா. அவ சொன்னா நீங்க அனுப்பலாமா? புருஷன் பக்கத்துல இருன்னு சொல்ல வேண்டாம்? இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோமுங்க, நல்லா கேட்டுக்குங்க. எங்களுக்கு சின்ன விஷயத்துல கூட கராரா இருக்கணுமுங்க. எங்களுக்கு டீசன்சி ரொம்ப முக்கியமுங்க. ஏன்னா நாங்க வந்து டீசென்டான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படி சொல்லுங்க மாப்ள. யோ, ஆட்டோமீட்டர் கட் பண்ணாம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னையா யோயோங்கற? குத்தி போடுவேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் வெயிட் பண்ண சொன்னேன்ல. சட்டை மாத்தி போட்டு வந்துட்டு போல இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? காசு கொடு சார். தருவே ஏரியா, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? சும்மா பேசுங்க சார், காசு கொடு சார். என்னங்க பணம் கொடுங்க. அடடே, சித்தப்பா இருக்காருல, மறந்தே போச்சு. நீங்க இருங்க மாப்ள, அவங்க வீட்டு பிரச்சனைக்கு வந்தா அவங்க தானே கொடுக்கணும். கொடுங்க கொடுங்க கொடுங்க. கதர் சட்டை போட்டு ரிசர்வ் பேங்கடா அவரு. கொடுங்க. இந்தாடா டிரைவரே, வெச்சுக்கோ. மேற்கொண்டு 5 ரூபா இருக்கு, பொளச்சு போ போ போ. என்ன கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? பிச்சைக்கார காசு 50 ரூபா தான், அடுத்த முறை கொடுத்துறேன். ச்சே, அதை விடுங்க மாப்ள. டேய் பாஸ்கரா, நீ என்னதாடா நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இடம் கொடுத்த அவ்வளவுதான். சரிங்க சம்பந்தியம்மா, ஏதோ அவசரம்னு ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க, அதான். புருஷனை விட அப்படி என்னங்க முக்கியமான வேலை?
இனிமே இந்த மாதிரி நடக்காதுங்க. அதை என்கிட்ட சொல்லாதீங்க. ஹெட் ஆஃப் த ஃபேமிலி கத்துக்கிட்ட சொல்லுங்க. அதான் அவங்க சொல்றாங்கல்ல, விடுமா. சரிடா, இங்க பாருங்க, இதான் கடைசி. இனிமே இப்படி நடக்கூடாது. என்ன வாங்க மாப்ள, ஆட்டோ பிடிங்க போலாம். ஐயோ வேண்டாம் கத்த. இந்த பக்கம் ஆட்டோக்காரனோட சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகல. நம்ம பேக்கெட் வழியா போயிடலாம். இங்கதான் எந்த கதவு திறந்தாலும் ரோடு இருக்கு. அதானே. சரி வாங்க. என்ன சமையலுங்க? சீ, வா. சரிடா பாரு. என்ன குடும்பமா அது? என் தலை எழுத்து போ பாத்தியா? நல்ல புத்திமதியை சொல்லிட்டு வாங்க. ஏ மாப்பிள்ள பாத்ரா, நம்ம சொத்தே கௌரவம் தான். அதை கொண்டாந்து மாமியார் வீட்ல அடமானம் வச்சிடாத. என்ன பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கோ. சரி, நம்ம பஸ்ல போலாமா? வரும்போது ஆட்டோல வந்துட்டோம். பஸ்ல போலாம். வேண்டாங்க, என் வீட்டுக்கார கார்லயே போயிடுங்க. அப்புறம் என்னங்க, இதே போயிருவோம். நல்லா தான் இருக்குது. சித்தப்பா நீங்க ஓட்ட வேண்டாங்க. உங்களை டிரைவர் ஆக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. டிரைவர் தம்பி வண்டி எடுப்பா. என்ன மாப்ள, பொட்டி மாதிரி இருக்கு வண்டி. பரவாயில்லைங்க அத்தை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்த முறை வண்டி வாங்கிடுவாரு. அவரே டிராப் பண்ணிட்டு வரேன். வேண்டாங்க வேண்டாங்க, அவரே சிரமப்படுத்தணும். வரட்டுங்களா? வர பாசி, வர சித்தப்பா. எடுப்பா வண்டியா. சரி சமா. ஆபீஸ் போயிட்டு இறங்கிட்டு அப்புறம் வண்டி அனுப்புறேங்க. சரியா? நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க வீட்டுக்குள்ள, வந்துட்டு அப்புறமா போலாம். வீட்டுக்குள்ள வந்து என்னதை பண்ண? வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். நான் ஆட்டோ உடிச்ச இங்க தொலைறேன்.